जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்பத்தில் தீராத தகராறுகள் இருந்திருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிதி வழியாக வெற்றி உண்டு, திருமண முயற்சி சரியாகும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து வரலாம். காதல் சலசலப்பு உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. காதலில் நேர்மை தேவை. திருமண தேதி முடிவு பண்ணுறதுக்கான சில செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டு உறவுகள் மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிதானித்து வேலை செய்யுங்க, வேலையில் அவசரம் காட்டாதீங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வாழ்வில் நம்பிக்கை தேவை. குலதெய்வ தரிசனம் இவ்வாறு இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வேலையிடத்தில் நெருக்கடி, சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது உங்களுடைய ராசிப்படி சிறப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பணம் தேவையான அளவு உங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்களை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு சில விஷயங்கள் வரும். ஆனால் வேலை பிரச்சனைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாக இருக்கும். ஆகஸ்ட் 17 வரைக்கும், இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆவணி மாதம் கண்டிப்பாக நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் சுமூகமான சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். வேலையில் நல்ல சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் நிம்மதியாக போய் நிம்மதியாக வருவீங்க. சிறு பிரச்சனைகள் மறையும். அது ரெகுலராக இருக்கிறது தான். ஏன்னா நம்ம நல்ல வேலை செஞ்சோன்னா பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம நேர்மையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்காது, நம்ம நன்னா இருந்தால் பக்கத்தில்
குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு ஆகாது, சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க கன்னிராசி பொறுத்த அளவுக்கு. ஆனால் எதையும் தாங்கும் இதயம், எல்லாமே என்னால் சமாளிக்க முடியும், எதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. மனசு நோகப்படியாக பேசுவாங்க. கன்னிராசி மனசு நோக்கும்படியாக பேசுவாங்க. நிறையா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. அம்மாவும் பேசுவாங்க, அப்பாவும் பேசுவாங்க, உறவினர்களும் பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். நீ அதை பண்ணது சரியில்லை, இதை பண்ணது சரியில்லை, என்ன கேட்டு நீ செஞ்சுருக்கலாம், உன்னை கேட்டு நீ இப்போ பேச வருவானுங்க. செய்கிற நேரத்தை எவனும் வரமாட்டான், ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் பேச வருவானுங்க. என்ன கேட்டு என்ன ஒரு வார்த்தை கேட்டதான் என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா, உடனே ஏன் உனக்கா வந்து சொல்ல தெரியாதா, நான் இப்போ நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன், என்ன ஏது வந்து கேட்க தெரியாதா, சொல்ல தெரியாதா? அவன்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசி பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுற வரைக்கும் கம்முன்னு இருப்பான், நம்மளே பார்த்துட்டு இருப்போம் சொல்கிறானா இல்லையான்னு. நம்ம நன்னா தான் பண்ணியிருப்போம், கரெக்டாக தான் பண்ணியிருப்போம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு. ஆனால் அதுலேயும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன கேட்டிருக்கலாம், ஒன்றை கேட்டிருக்கலாம், தேவையில்லாத இருக்கிறவங்களெல்லாம் வெறுப்பேற்றி விட்டுண்டு பிரச்சனை பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 3, 6 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தோம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டு பூஜை ரூம்லேயே வியாழக்கிழமையில் 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் 5 தீபம் ஏற்றி வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், அலுவலகத்துக்கு போகக்கூடிய, வேலைக்கு செல்லக்கூடிய ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த வாரத்தில் அவசரமாக எதையும் செய்யாதுங்க, நிதானித்து செய்யுங்க. கோவிலில் போய் ஒரு பொங்கல் வைக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அம்பாள் வழிபாடு பண்ணுறது, அம்மனுக்கு வேப்பாள மாலை சாத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மஞ்சள் மாலை சாத்துறதெல்லாம் உங்கள் ராசிப்படி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்குது, வெளியில் காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோ தானே தவிர மனசஞ்சலங்கள் அவ்வளோ இருக்குது. உத்திர நட்சத்திரம் கன்னிராசி மனசஞ்சலங்கள் இருக்குது. எப்படா விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிம்ம அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக வேண்டாம், அதுவாக வேண்டாம், இப்படியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கன்னிராசி பொறுத்தளவுக்கு. சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேட்கவே வேண்டாம். ஆதியும் கஷ்டம்தான், அந்தத்துலேயும் கஷ்டம்தான், இப்போவும் கஷ்டம்தான், எப்போவும் கஷ்டம்தான். சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் பிறந்ததே பாவமா அப்படிங்கிற அளவுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களாம் இன்றைக்கி சிரமப்பட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வாழணுமே, ஏதாவது செய்யணுமே, இருக்கிற வரைக்கும் பூமிக்கு பாரமாக இருந்துட்டு போக முடியும் சொல்லுங்கள்? ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? அதனாலேயே சில விஷயங்கள் சில இதெல்லாம் இருக்கும். நோய் நொடி விஷயங்களில் கவனமாக இருங்க. நோய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படிப்பில் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்துங்க. நான் நிறைய சொல்கிறது அதுதான், படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், படிப்பு நிறைய படிப்புங்க. படிக்கலைன்னா சரியாக வராது. அதே போல் கன்னிராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வரதில் கவனமாக இருக்கு. எச்சரிக்கையாக பேசுங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு உங்ககிட்ட வம்பு சண்டைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய சொத்து வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள் இருக்கும். கடனை எடுத்து விட்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சோமம் ஆனந்த சம்போதம், சோமார்க்க கிருதசேகரம், தட்சிணாபி அபிமுகம் தட்சிணாமூர்த்தி மாசரையன்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்லுங்கள். மனசு வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். சில பேர் திடீர்னு வீட்டை விட்டு வெளில போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கன்னிராசி பொறுத்தளவுக்கு காலையில் ஒரு சண்டையாக இருந்தால் நைட்டு ஒரு சண்டை, வாரத்தில் 7 நாளுமே சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குது. சில பேருக்கு கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சரியாக இருக்கும். உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். திருமணமே ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணம் ஆகும். திருமணத்துக்கான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணுங்கள். தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்கள். இதே இந்த கன்னி ராசிக்காரர்கள் போன வருஷத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே கன்னி ராசிக்காரர்களுக்கு 1008 பிரச்சனை சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிடுது. எதை சமாளிக்கிறது, என்ன பண்ணுறது, ஒரு சில நேரத்தில் ஒரு யோசனை இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் ஜென்ம ஜாதக சுய ஜாதகத்தை பார்த்து அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுபம், வாழ்காலமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை. ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன், குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய், கேது, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது.
கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்? பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கும். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா? சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கழட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டையை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்குப்பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்குப்பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்குறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.